MH370 விமானத்தில் இருந்து காணாமல் போன பயணிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக மலேசிய ஏர்லைன்ஸ் ஒரு வழக்கிற்கு 2.9 மில்லியன் யுவான் அல்லது 4,10,240 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக வழங்க வேண்டும் என்று பெய்ஜிங் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என CCTV இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவை சேர்ந்த 8 பயணிகள் சம்பந்தப்பட்ட 8 வழக்குகளுக்கான தீர்ப்புகளை இந்த உத்தரவு உட்படுத்தியுள்ளது. மேலும் 47 வழக்குகள் தீர்க்கப்பட்டு வழக்குகள் மீட்டுக் கொள்ளப்பட்டது. எஞ்சிய 23 வழக்குகள் இன்னும் விசாரணையில் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்துரைக்கும்படி விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு மலேசிய ஏர்லைன்ஸ் உடனடியாக பதிலளிக்கவில்லை. MH370 விமானம் காணாமல் போனது மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது. 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதியன்று கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங்கிற்கு செல்லும் வழியில் 239 பேருடன் MH370 விமானம் காணாமல் போனது. சைபர்ஜயா யூனிவர்சிட்டியின் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.